ஒரு நாள் ராஜையாவும் சுஜாதாவும் கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தங்களோட பொண்ணு அனாமிகாவை கூட்டிக்கிட்டு ராஜையோட தங்கச்சியான சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. சாரதாவும் பிரசாதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ணா வா வா, எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. போய் காஃபி கொண்டு வா சாரதா. அம்மா அனாமிகா, நீ போயே எங்க எல்லாருக்கும் காப்பி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அனாமிகா அமைதியா கரும்பையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அண்ணே, எங்களுக்கு காப்பி எதுவும் வேணாம், நீயும் அண்ணனும் அப்படி உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேச வேண்டியிருக்கு. சாரதா ராஜையாவை பார்த்தாங்க. அவரோட முகத்துல ஏதோ ஒரு கலக்கம் இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. என்ன ஆச்சு அண்ணா, ஏதாவது பிரச்சனையா? ராஜையா சுஜாதாவை திரும்பி பார்த்தாரு. சுஜாதாவும் நீங்க சொல்லுங்கங்கிற மாதிரி தலையாடினாங்க. தங்கச்சி, ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு தான் இங்க வந்தேன். அண்ணே, என்கிட்ட எதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க? நம்ம அனாமிகாவ உன் பையன் ரமேஷுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? எத்தனையோ தடவை இத பத்தி நம்ம பேசவும் செஞ்சிருக்கோம். ஆனா ஆமா, நடுவுல எதுக்கு இந்த ஆமா? இவ தின்னுகிட்டே இருப்பா, அது உங்களுக்கு தெரியும்ல. எங்க கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ண பத்தி எங்களுக்கு தெரியாதா மச்சான்? புதுசா ஏதோ சொல்ற மாதிரி சொல்றீங்க. அண்ணா, சாப்பிடுறதுனா இவளுக்கு உயிர். காலையில எழுந்திருச்ச உடனேயே டிஃபன் சாப்பிடுவா. 1 மணி நேரத்திலே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு கேப்பா. மத்தியானம் மீல்ஸு, சாயந்தரம் பஜ்ஜி, ராத்திரி மீல்ஸு, தூங்கறதுக்கு முன்னாடி பால், லட்டு. 1 மணிக்கு எழுந்திருச்சு சாப்பிட ஏதாவது இருக்கான்னு தேடுவா. அப்படி சொல்லும்போது சாரதா சிரிச்சுக்கிட்டே அனாமிகாவை பார்த்தாங்க. அனாமிகா திரும்பி நின்னுக்கிட்டு அந்த கரும்பை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா. சாப்பாட பார்த்தா போதும், அப்படியே ஆத்துல பாயற மாதிரி பாயறா. அப்படிப்பட்ட பொண்ணவும் வீட்டுல மருமகளா நீ ஏத்துக்குவியாமா? எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அதனாலதான் இந்த சம்பந்தத்தை பத்தி இனி பேச வேணான்னு சொல்ல வந்தோம். அண்ணே, இது ஒரு விஷயம்னு வந்து பேசுறியே, சாப்பிட்றது என்ன பெரிய விஷயமா? அது நம்ம அன்றாட வாழ்க்கையில உள்ள ஒரு சின்ன விஷயம். என் மருமக கொஞ்சம் அத அதிக அளவுல பண்றா, அவ்வளவுதான். அது இல்ல அண்ணே. அண்ணே, அனாமிகா என் வீட்டு மருமகளா ஆனதுக்கு அப்புறம் காலையில மத்தியானம் ராத்திரி சாப்பாடை தவிர திருட்டுத்தனமா சாப்பிட எந்த ஒரு அவகாசத்தையும் நான் கொடுக்கவே மாட்டேன். நீங்க என் பேச்ச நம்பலாம். இதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கீங்களே. நிஜமாவா அண்ணே? அண்ணே, அனாமிகா என் மருமவ இல்ல, மவ. முதல்ல அம்மா மாதிரி அன்போட சொல்லுவேன், இல்லைன்னா மாமூல் மாமியாரா மாறி போயிடுவேன். ஆமா மச்சான், இத பத்தி இனிமே நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. அப்படின்னா சரி, என் பொண்ண உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா கிராம வழக்கப்படி ரமேஷுக்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்து நுழைஞ்சா. முதல் நாள்ல இருந்தே சாரதா ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அனாமிகா, காலையில டிஃபனு, மத்தியானம் லஞ்சு, சாயந்தரம் ஏதாவது ஸ்நாக்ஸு, ராத்திரி டிஃபனு. அதை தவிர திருட்டுத்தனமா சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை. ஒருவேளை நீ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா வெளியில சொன்னாலும் தன்னோட மனசுக்குள்ள எங்க அத்தை கிட்ட சாப்பாட திருடி சாப்பிடுறது குதிரை கொம்பு போல இருக்கே அப்படின்னு நினைச்சா. நாள் அப்படியே போச்சு. அந்த இடத்துல மணிக்கு ஒரு தடவை அவளுக்கு பசிச்சுது. ஆனா வேற வழி இல்லாம பிளேட்ல போடுறத மட்டும் சாப்பிட்டுட்டு மத்த நேரத்துல சோகமா உட்காந்துக்கிட்டா. ஒரு நாள் காலையில சிலு சிலுன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. வானிலை ரொம்ப ரம்மியமா இருந்தது. அப்போ சாரதா, பிரசாத், ரமேஷ் 3 பேரும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பிரசாத்துக்கு ஒரு ஃபோன் வந்தது. சரிங்க அண்ணா, சாரதா கிட்டயும் ரமேஷ் கிட்டயும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் போன்ல பேசிட்டு அதுக்கப்புறமா போனை கட் பண்ணினாரு. யாருங்க? யாரு போன்ல? என்னோட பெரிய அண்ணன், அவரோட பொண்ணு இருக்கா இல்லையா, அதான் மாலதி. அவளுக்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்காமா. பொண்ணு பார்க்க வராங்களாம், நம்மள கூப்பிடுறாரு. அடடே, அப்ப நம்ம இப்பவே கிளம்பணுமே. ஆமாமா, மழை இன்னும் அதிகமாகறதுக்குள்ள கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மனசுக்குள்ள அடடா, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீட்ல நான் மட்டும்தான் இருப்பேன். அப்ப நானு எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டா. ஆனா அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் அனுபவிக்க விடல சாரதா. அனாமிகா கிட்ட வந்தாங்க. அனாமிகாவுக்கு விஷயம் புரிஞ்சுது. உடனே வயத்துல கைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே, ஐயோ அத்த, வயிறு ரொம்ப வலிக்குது அத்த,
என்னால வர முடியாது அத்தை அப்படின்னு சொன்னான். சாரதா டென்ஷன் ஆகல. ஐயையோ என்னம்மா ஆச்சு? இப்ப வரைக்கும் நல்லா தானே இருந்த. நம்ம எங்கேயோ போறோம்னு நான் சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்ற? இது உண்மையிலேயே வயித்து வலியா இல்ல சும்மாவே வெளியே வர இஷ்டம் இல்லாம என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அனாமிகா சோகமா, ஐயோ அத்தை, இது நிஜமான வயித்து வலி. நீங்க சொல்றது மட்டுமே கேட்டு நடக்கிற என்ன போய் சந்தேகப்படுறீங்களே. திடீர்னு என்னவோ இந்த வயித்து வலி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லி அனாமிகா கண்ணீர் விட்டா. சாரதா அத நிஜம்னு நம்பினாங்க. சரி மருமகளே, டேப்லெட் போட்டுக்கோ, ஓய்வு எடுத்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துடுறோம். கிச்சன்ல சாப்பாடு இருக்கு, போட்டு சாப்பிடு, ரொம்ப நடக்காத. சரிங்க அத்தை. சாரதா கார்ல கிளம்பி போனாங்க. காரு வீதி முனைய தாண்டுச்சோ இல்லையோ, உடனே அனாமிகா வீட்டுக்குள்ள குதிச்சு, ஐயா இன்னைக்கு எனக்கு திருவிழா, என்ன கேட்க யாரும் இல்ல, தடுக்க யாருமே இல்ல, எவ்ளோ வேணுமோ அவ்ளோ சாப்பிட போறேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ளார ஓடி வந்தா. முதல்ல கடலை மாவை வெளியில எடுத்தா. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, எண்ணெய் எல்லாத்தையும் வரிசையா வச்சா. வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. உள்ள எண்ணெயில சுட சுட மிளகா பஜ்ஜிய போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்புறமா வெங்காய பக்கோடா, அப்புறம் போண்டா, வடை, மசாலா போண்டா, கடைசியா ரவா கேசரியும் செஞ்சா. வீடு முழுக்க விதவிதமான சாப்பாடால கமகமான இருந்தது. அடடா, இத்தனையும் வீட்டுக்குள்ள வச்சு சாப்பிடும்போது திடீர்னு அத்தை வந்தா மாட்டிக்குவேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அனாமிகா. அப்பதான் தோட்டத்துல இருந்த கருப்பு வாட்டர் டேங்க் ஞாபகம் வந்தது. அனாமிகாவுக்கு மின்னல் மாதிரி ஒரு யோசனை வந்தது. சூப்பர் ஐடியா. மேல இருந்த டேங்க் சரியா இல்லைன்னு அதை கொண்டு வந்து தோட்டத்துல வச்சாங்க. அதுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டா யார் என்ன கேட்க போறான் அப்படின்னு டேங்க் கிட்ட வந்தா. டேங்க திறந்து உள்ள பார்த்தா. உள்ள தண்ணி இல்ல. எல்லாத்தையும் டேங்குக்குள்ள கொண்டு வந்து அங்க உட்காந்து நல்லா வாட்டமா உட்கார்ந்தா. வெளியில மழை. டேங்குக்குள்ள அனாமிகா சாப்பிட்டுட்டு இருந்தா. ஆஹா, இந்த மாதிரி சொர்க்கம் கிடைக்குமா? யாரும் பார்க்கல, யாரும் கேட்கல, நிம்மதியா சாப்பிட முடியுது அப்படின்னு ஆனந்தமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதிகமா மழை பெஞ்சதால மாலத்திய பொண்ணு பார்க்க வர்றவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. சாரதா, பிரசாத், ரமேஷ் 3 பேரும் திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ள கமகமான வாசனையா இருந்தது. அம்மா, இந்த பஜ்ஜி போண்டா வாசனை எங்க இருந்து வருது? நான் போகும்போது எதுவும் செய்யலையேடா. 3 பேரும் ஆச்சரியமா கிச்சனுக்குள்ள வந்து பார்த்தாங்க. உள்ள வந்து பார்த்தா ஸ்டவ் மேல இன்னும் சூடா இருக்க எண்ணெய் சட்டி, பக்கத்துல பக்கோடா போட்டு எடுத்த கரண்டி, அதுக்கு பக்கத்துல பஜ்ஜி போட்டு எடுத்த பாத்திரம், இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா பக்கத்துல ஒரு பஜ்ஜி கூட இல்ல, ஒரு பக்கோடா கூட இல்ல. அடடே சாரதா, இதெல்லாம் யாரு செஞ்சிருப்பா? வேற யாரு, நம்ம மருமக அனாமிகா தான். அனாமிகா, அனாமிகா எங்க இருக்க அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாங்க. ஆனா அனாமிகா வரல. 10 நிமிஷம் ஆச்சு, ஆனாலும் அனாமிகா வரல. 3 பேரும் வீட்ல தேடினாங்க. எங்கேயுமே அனாமிகா இருக்க மாதிரி தெரியல. அம்மா, நிஜமாவே வயித்து வலியில ஹாஸ்பிட்டல் போயிருக்காளோ என்னமோ. அப்ப வீட்ல இதை எல்லாத்தையும் யாருடா செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு லக்ஷ்மி வந்தாங்க. என்னாச்சு சாரதா, என்னத்தையும் தேடிக்கிட்டு இருக்கீங்க போல? என் மருமகளை காணோங்க. ஐயா, நானும் பார்க்கலையே அப்படின்னு கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரசாத் வீட்டு வெளியில தோட்டத்து பக்கம் வந்தாரு. வாட்டர் டேங்க் கிட்ட ஏதோ சத்தம் வரா மாதிரி அவருக்கு மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மருமக அனாமிகா தான் அதுக்குள்ள இருக்காங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. மெதுவா உள்ள போனாரு. சாரதா ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு வாட்டர் டேங்க் கிட்ட வந்தாரு. மருமக இதோ இதுல இருக்கா அப்படின்னு சொன்னாரு. 3 பேரும் மூடிய திறந்து உள்ள எட்டி பார்த்தாங்க. உள்ள அனாமிகா அவளை சுத்தி அவ செஞ்சு வச்சிருந்த பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆஹா, மழையில சூடா பஜ்ஜி சாப்பிடுற சுகமே தனி. சொர்க்கம்னா இதுதான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சொர்க்கத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வாமா அப்படின்னு சொன்னாங்க சாரதா. அனாமிகா பயந்து போய் நிமிந்து பார்த்தா. சாரதா, பிரசாத், ரமேஷ் 3 பேரும் உள்ள பாத்துட்டு இருந்தாங்க. அனாமிகா ஜர்க் ஆயிட்டா. அத்தை, நீங்களா? ஆமாமா, நாங்களே தான். இங்க என்ன தனியா ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கியா? என் வாழ்க்கையில நான் எவ்வளோ திருடங்களா பாத்திருக்கேம்மா. ஆனா இப்படி வாட்டர் டேங்குள்ள திருட்டுத்தனமா சாப்பிடுறத தடவையா இப்பதான் பாக்குறேன். எல்லாரும் சிரிச்சாங்க. அனாமிகா வெக்கப்பட்டுக்கிட்டே வெளியில வந்து நின்னா. மன்னிச்சிருங்க அத்தை, நீங்க இருந்தா சாப்பிட விட மாட்டீங்கன்னு நான் இப்படி பண்ணிட்டேன். சாப்பிடுறது தப்பு இல்லடிமா, இப்படி ஒளிஞ்சு சாப்பிடுறது, அதிகமா சாப்பிடுறது தான் தப்பு. உனக்கு பிடிச்சத நான் செஞ்சு தரப்போறேன், நீ நிம்மதியா சாப்பிடுமா, ஆனா அளவோட சாப்பிடணும்
அனாமிகாவுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இனிமே உங்க பேச்சு தான் கேப்பா அத்தை. சரி சரி, இந்த போண்டா பஜ்ஜி எல்லாத்தையும் நீ மட்டும் தான் சாப்பிட போறியா? ஆமா மாமா, உங்களுக்கும் வேணும்னா இப்ப போய் பண்ணி தரேன் அப்படின்னு அனாமிகா மறுபடியும் கிச்சனுக்குள்ள போய் கடகடன்னு பக்கோடா பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா. நாட்கள் செல்ல செல்ல அனாமிகாவுக்கு சாப்பாடு மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது. அத்தை சாரதா சொன்ன மாதிரி அளவா சாப்பிட கத்துக்கிட்டான். அந்த வீட்ல சந்தோஷம் சிரிப்பு சத்தம் எப்பவும் கேட்டுட்டு இருந்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.